அச்சோ, என்னண்ணா இது? இப்படியா விழுவேள்? என்னத்துக்கு இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கேள்? கைய பிடிச்சுட்டு எழுந்துருங்க. அப்ப நான் ஏந்திக்கிறதுக்காக தான் நீ கை நீட்டினியா? பின்ன என்னத்துக்கு நீட்டுவா? அடிக்கிறதுக்கு? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? ஏன் என்ன தெரியணும் நேக்கு? நைட் நடந்தது எதுவுமே நோக்கு ஞாபகம் இல்லையா? நைட்டா? என்ன நடந்தது? வினு, நைட் என்ன அடி அடின்னு அடிச்சு வெளுத்தி, அதெல்லாம் நோக்கு ஞாபகம் இல்லையா? என்னது அடிச்சேனா? என்னன்னா சொல்றேன்? லோகத்துல எங்கயானும் வைஃப் ஹஸ்பண்ட் அடிப்பாளா? இது பாருங்கண்ணா, பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க. சரி சரி, புரியுது. நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேள். ஆனா நான் தூங்கி போயிட்டேன். அதனாலதான் என் மேல உங்களுக்கு கோவம். அந்த கோவத்துல தானே இப்படி எல்லாம் பேசுறேன். நான் கோவத்துல பேசுறேனா? பின்ன நானும் கோபத்துல பேசுறேன். இது பாருங்க சுச்சு, நேத்து ராத்திரி தலைய லேசா வலிக்கிற மாதிரி இருந்தது. அதனால ஒரு டேப்லெட் எடுத்துட்டேன். அது என்ன அசத்திடுது, தூங்கி போயிட்டேன். அவ்வளவுதான். நான் அப்படி பண்ணது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இல்லைங்கள? ஆனா நான் வேணும்னு பண்ணல. அதுக்காக நான் உங்களை அடிச்சேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன பார்த்தா உங்களை அடிக்கிற மாதிரி இருக்கா? சுச்சு, இப்படி ஒரு பழியன் தலையில போட உங்களுக்கு எப்படி சுச்சு மனசு வந்தது? இல்ல நான் வந்து ஐயோ வினு, என்னத்துக்கு அலற? அழாம பின்ன என்ன பண்ணுவா? நீங்க சொன்ன வார்த்தைக்கு சந்தோஷப்பட்டு இருப்பாளா? நடந்ததை தான் நான் சொன்னேன். அப்போ நான் அடிச்சேங்கிறத இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேளா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதோ ஒளறிட்டேன்னு வச்சுக்கோ. இது பாருங்க, உங்க வைஃப் நான் குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்கேன். நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு கூட பக்கத்துல வராம நின்ன இடத்துலயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலா? இவ்வளவுதான் உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் எவ்வளவு உன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு நோக்கு எப்படி தெரியும்? பக்கத்துல வர்றதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, அதான். வைஃப் கிட்ட வர்றதுக்கு என்ன பயம்? இன்னைக்கு நீங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. நானா வித்தியாசமா நடந்துக்கிறேன்? ஆமா, நீங்க மனசுல எதையோ வச்சுட்டு இப்படி நடந்துக்கிறேன். சுச்சு, நீங்க என்ன கஷ்டப்படுத்துறேன். கில்ட்டி ஃபீலிங் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் இனிமே உன்னை கஷ்டப்படுத்துறாப்ல எதுவும் நடந்துக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். என்னன்னா அது? என்ன சுச்சு இது? என்னைய கேக்குற? பின்ன பக்கத்து ரூம்லயே போய் இதெல்லாம் கேப்பா? என்ன பழக்கம் நான் இது? நான் அசந்து தூங்கி போயிட்டேன், அதுக்காக இப்படி அலங்கோலப்படுத்துவா? நாட்டி பாய். அலெக்ஸ் சொல்றா. என்னடா இது? ஏடா இந்த இடத்துல அப்படி என்னடா இருக்குது? இந்த முத்தைய பையன் நம்மள ஏமாத்திங்க அனுப்பிச்சுட்டான். ஏன் இந்த இடத்துக்கு என்ன குறைச்சல்? பார்க்க அழகா ரம்யமா தானே இருக்கு, பார்த்து ரசிங்க. இடம் ரம்யமா தான் இருக்குது, ஆனா பார்த்து ரசிக்கிறதுக்கு யார் இருக்கா? உங்க அக்காவா? ஏன் எங்க அக்காவுக்கு என்ன குறைச்சல்? அது சரி. என்ன இழுவ? இல்ல, இந்த இடத்துக்கு வந்து உன்னை பார்த்து ரசிக்க சொல்ற உன் தங்கச்சி. அதுக்கு பேசாம இந்த இடத்தையே நான் ரசிப்பனே. ஏன் நாங்க என்ன அவ்வளவு மட்டமா போயிட்டோமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? வேண்டாம், வாடி. ஏண்டா நீ என்ன சொல்ல வந்த? மட்டம் தான், ஆனா வாயை திறந்து சொல்ல முடியல, அப்படித்தானே? அலெக்ஸ், நீ மட்டும் தனியா நிக்கிறியாடா உன் பொண்டாட்டியை விட்டுட்டு? அட ஏண்டா, அவ மூஞ்சியா எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருக்குது? அப்ப அவங்க மட்டும் உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்காங்க? அதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். ஓ, ஏய், நம்மளை விட்டா யாரா கட்டிருப்பாவல? நீ சொல்றதெல்லாம் நல்லா எனக்கு புரியுது எனக்கு. ஆனா அத அப்படியே கொஞ்சம் திரும்பி சொல்லு பாப்போம். எனக்கு என்ன பயம், நல்லா சொல்லுவானே. அவ மூஞ்சி. வாங்க ரோட்ல போய் நிப்போம், போற வரவங்க கிட்ட எல்லாம் கேட்போம் யார் அழகா இருக்காங்கன்னு. அவங்க சொல்றத வச்சு முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாங்க? நீங்களாம் டெய்லி கண்ணாடியே பார்க்க மாட்டீங்களா? ஆளும் மூஞ்சியும். கால்ல வந்து விழுந்து என்ன லவ் பண்ணுன்னு கெஞ்சினீங்களேங்க. அதுக்கு நான் உங்க மேல பரிதாபப்பட்டேன். இப்போ நான் தான் பரிதாபமா நிக்கிறேன். அப்பவே என் வீட்டு ஆளுங்கெல்லாம் சொன்னாங்க, ஓ உருவத்துக்கும் அழகுக்கும் வேண்டான்னு சொன்னாங்க. என் புத்தியதான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ஏய், நான் சாதாரணமா தான் சொன்னேன், இவன் தான் கோர்த்து விட்டான் தெரியுமா? நான் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசியிருக்கேன் தெரியுமா? இந்த கதையில என்கிட்ட வேண்டாங்க. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
இந்த இடம் ரம்மியமா இருக்கோ இல்லையோ என் மனசு மட்டும் ரொம்ப ரம்மியமா இருக்குது. அலெக்ஸ், இது இப்பைக்கு முடியாது போல இருக்குது. நான் கிளம்புறேன். பட வெட்டிப்பற ஒரு செகண்ட்ல பிரச்சனை முடிச்சிருவேன்டா. எப்படிடா? படிச்சுக்கோ. அட, ஏங்க என்னங்க நீங்க கண்டவங்களுக்காக கால்ல விழுந்துக்கிட்டு? பரவாயில்ல, வாங்குற காசுக்கு நல்லதா சமைச்சிருக்கா முத்தையா. நீ தான் மெச்சுக்கணும். ஏமல்லையா நல்லா தானே இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? உங்க நாக்குல தான் சொரணையே இல்ல. ஏக்கா, உன் சாப்பாடு சாப்பிடுறது மாமா, உன் சாப்பாடு சாப்பிட்டு தான் அவர் சொரணை இல்லாம போச்சு. நீங்க ஏதோ ஆரம்பிக்க போறீங்கன்னு தெரியுது. உங்க திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா? டேய் கல்யாணம், உன்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள்டா. இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன சாட்சிக்கு இழுக்காதடா. ஏன்னா குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா சாட்சி எனக்கு தண்டனை கொடுத்துடா உங்க அக்கா. ஏன் சமையல் உங்க 2 பேருக்கு கிண்டலா இருக்கா? என்னங்க இப்படி சொல்ற? டெய்லி உன் சாப்பாடு சாப்பிடுறது அவர் தானே உன் டேஸ்ட் பத்தி நல்லா தெரியும். எங்க பாப்பா உன் பொண்டாட்டி எப்படி சமைக்கிறான்னு? என் பொண்டாட்டி கைய பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இதனால சமைச்சா எவ்வளவு பிரமாதமா இருக்கும் தெரியுமா? கை அழகா இருந்தா சமையல் வந்துருமா? சமைக்கிற கைக்கு அழகு முக்கியம் இல்ல, பக்குவம் தான் முக்கியம். அப்படின்னா உங்களை விட எங்க அக்கா தான் பக்குவமானவங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும்? நீ எல்லாம் வந்து பேசுற? எங்க அக்காவை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன தெரியணும்? என்னையும் உங்க அக்காவையும் ஒப்பிட்டு பேசுறியா? அப்படி என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? உங்களை பத்தி என்ன? உங்க சமையலை பத்தியே சொல்றேன் கேளுங்க. இனிப்பு உங்களுக்கு பிடிக்காது. இனிப்பு வகையறால உங்களுக்கு கேசரியை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. அப்படியே செஞ்சா கூட அது பாயாசம் மாதிரி தான் இருக்கும். உங்க சமையல்ல உப்பு ஒருக்கல் தூக்கலா இருக்கும். உரப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். என்ன நிறைய ஊத்துவீங்க, எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டுவீங்க. மொத்தத்துல வாயிலே வைக்க முடியாது. ஐயோ, பிரியா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லுது? எங்க அக்கா தாளிக்கிற வரைக்கும் கரெக்டா சொல்லுது. அதான் இவங்க வார்த்தையிலே தாளிச்சு கொட்டுறாங்களே, அததான் பாக்குறமே. ஐயோ, புட்டு வைக்குது எங்க அக்காவை பத்தி. ஏய், என்ன சாட பேசுறியா? என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாருடி? எங்க அக்காவை பத்தி நீங்க பேசுனீங்க, உங்களை பத்தி நான் பேசினேன். தட்ஸ் ஆல். நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லிடுவியா? ஆமா சொல்லுவேன். எங்களை பத்தி கேள்வி பேசினா கேட்டு சும்மா இருக்க நினைக்கேனையா? ஏய், உனக்கு என்ன வயசு, என்ன அனுபவம்? இப்படிதான் பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுவியா? முதல்ல பெரியவங்க யாருன்னு காமிங்க, நான் மரியாதையோட பேசி காமிக்கிறேன். அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பெரியவங்கள தெரியலையா? வயசுல பெரியவங்களா இருக்கவங்களாம் பெரியவங்களா ஆயிட முடியாது. நிஜமாலே பெரியவங்களா இருக்கணும். இந்த பாரு, நீ இப்படி பேசிட்டு தெரிஞ்சனா நாளைக்கு உன் மாமியார் வீட்ல எப்படி குப்பை கொட்டுவ? மரியாதை இல்லாம பேசுற உன்னை உன் மாமியார் அடிச்சு விரட்டிடுவாங்க. அடக்கமா இருக்க கத்துக்கோ. சிடு சிடுன்னு பேசுற நீங்களே குப்பை கொட்டும் போது நாங்க குப்பை கொட்ட மாட்டோமா? ஏய், என்னடி வாய் ரொம்ப ஓவரா நீளுது? புருஷ வீட்ல இருந்து மாமியார் துரத்தி விட்டுருவாங்கன்னு என் தங்கச்சிக்கு சாபம் விட்டீங்களே, அது ரொம்ப நியாயமா? பெரியவங்கன்னு சொல்லிக்கிறீங்க, ஒரு வயசு பொண்ணுக்கு இப்படிதான் சாபம் கொடுப்பீங்களா? அதுவும் ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு. யாருமா இப்ப சாபம் விட்டா? ஏதோ பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசினா அதுக்கு அவ புத்திமதி சொன்னா அதெல்லாம் ஒரு சாபம் ஆயிடுமா? நல்ல இடத்துல சொல்லிருந்தா பரவாயில்லையே. அவ வாழ்க்கை கெட்டு போனுங்கிற ஆத்திரத்துல தானே உங்க பொண்ணு அப்படி சொன்னா. இது சாபம் இல்லாம வேற என்ன? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் முறையாவா இருக்கு? அத்தை, இல்ல அவங்க ஏதோ வாய் தவறி இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பெருசு படுத்தாங்க, விட்டுருங்க. என்ன மாப்ள, நீங்க உங்க அக்கா அடாவடியா பேசுறத கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? சும்மா இருக்க வேண்டாம், சுமந்துட்டு இருங்க. பாத்தியம்மா உன் பையனை நம்ம வீட்டு சைடு பேசாம மாமியார் வீட்டு சைடு பேசிட்டு இருக்கான். ஏமா, இப்ப நான் பேசுனதுல என்னமா தப்பு இருக்கு? டேய் கல்யாணம், எங்க பிரச்சனையில நீ எதுக்குடா நடுவுல வர? நீ என்ன பஞ்சாயத்து பிரசிடண்டா? போ. நீ என்ன சுச்சு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா இது வேற பிரச்சனை. அப்படி என்ன பிரச்சனை? உங்க தங்க ராத்திரி பத்திரகாளி மாதிரி ஆட்டம் போட்டுண்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறா. நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லையே. எழுந்துண்டாளா? எழுந்ததும் என்ன சுச்சு பேரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு என்ன கேக்குறா. ராத்திரி நடந்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்பாடா, நல்லதா போச்சு. இப்ப நார்மலா இருக்காளோ இன்னும்? அப்படியே விட்டுருங்க. என்னது விடுறதா? விளையாடுறா? நீக்கு என்னமோ அவளுக்கு புத்தி எதுவும் பேசிக்க போயிருக்குமோன்னு தோன்றது. சுச்சு, என்ன சொல்றேன்? ஆமா, அவளுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி புத்தி மாறாட்டம் உண்டோ? அது தெரிஞ்சுண்டே தான் ஏமாத்தி என்ன கட்டி வச்சிட்டேலா? சே, என்ன சுச்சு நீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. she is perfectly alright. ஏன் அவ அப்படி நடந்துண்டா? அதான் நேக்கும் புரியல. அதான் இப்ப நல்லா இருக்கான்னு சொல்றேன். நல்லா இருக்கான்னு சொன்னா அது குறைச்சல். ராத்திரி பிசாசு மாதிரி நடந்துட்டவ இப்ப தேவதை மாதிரி இருக்கா. பாத்தேலா, நான் சொன்னேனோ இல்லையோ, அவ ரொம்ப நல்லவன்னு. நல்லவதான், நான் இல்லைங்களே. ஆனா ராத்திரி ஏன் அப்படி நடந்துட்டான்னு தான் கேக்குறேன். சுச்சு, அவ உங்களாண்ட விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்க? அவ என்ன நாயடி பேயடி அடிச்சுட்டு இருக்கா.
அத போய் விளையாட்டுங்கிறேன். ரெகுலர் ஹனிமூன் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு நினைச்சு பண்றாளோ என்னமோ. ஒரு புருஷனை போட்டு அடிச்சு முத்துறது உங்களுக்கு டிஃபரெண்டா பண்றதோ? பின்ன அப்படி இல்லனா காத்தால எதுக்கு உங்களாட்ட அப்படி வந்து குழையணும்? ஊடலுக்கு அப்புறம் வர கூடலுக்கு பெரிய மெரிட் இருக்குன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அதனாலதான் அப்படி பண்ணிருப்பா. நீங்க சொல்ற விளக்கெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, ஒண்ணு பண்ணுங்க. அவளை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நல்ல சுவாமி தரிசனம் பண்ணி நல்லபடியா ஹனிமூன் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாம் சரியா போயிடும். ராத்திரிக்கும் அவன் அடிச்சு மொத்த ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்றது? ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுங்க. அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நீக்கு உடம்பு தாங்காதுன்னு. நான் சொல்றத பத்தி ஆட்சேபணம் எதுவும் இல்ல. ஆனா நான் சொல்றத அவ கேட்டுப்பாளன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. கவலையே படாதே. அவளை பத்தி நீக்கு தெரியும். அதையும் தாண்டி நைட் ஏதாவது பிரச்சனைனா போனை போட்டு என்கிட்ட கொடுங்க. அவளாண்ட நான் பேசிக்கிறேன். என்னமோ நீங்க சொல்றது கேக்குறச்ச எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. அப்புறம் என்ன, கவலையே படாதே. ஓகே சிச்சு, பை. ஓகே பை. போனை வச்சிடுறேன். கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல கோயிலுக்கு போகணும்னு திட்டம் போட்டேன். நடக்கல. அதுக்கு இப்ப அனுபவிக்கிறேன். தப்பு தப்பு அனுபவிக்கிறேனா? எங்க அனுபவிச்சேன்? பரிதவிக்கனா செய்யறேன். என்ன என்ன புலம்புறள்? இல்ல வினோ, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் மங்களகரமா ஆரம்பிக்கணும்னு எங்க அம்மா சொன்னாலா? அதேதான் உங்க அக்கா ஷியாமலாவும் சொன்னாலா? நம்ம கோயிலுக்கு போக தயாரானமா? நான் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்தியா? போயிடுத்து. அங்கதான் எல்லாம் ஃபியூஸா போயிடுத்து. எது ஃபியூஸா போயிடுது? வேற எது, நம்ம ஹனிமூன் தான். தேனிலவு கொண்டாட வந்துட்டு கடைசியில அமாவாசைனா ஆயிடுத்து. ரொம்ப கஷ்டமா போயிடுதா சுச்சு? கஷ்டமா? கஷ்டங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை வினோ. மகா கஷ்டமா போயிடுத்து. பெருமாள்னு சொன்னாலும் பெருமாள் தான், பெரிய பெருமாள்னு சொன்னாலும் பெருமாள் தான். கஷ்டத்தை கஷ்டம்னு சொன்னாலும் கஷ்டம்தான், மகா கஷ்டம்னு சொன்னாலும் கஷ்டம்தான். சரி, மகா கஷ்டங்கிறத வேணா மனசு கஷ்டம்னு மாத்திக்கோ. எதா இருந்தாலும் சரி, உங்க கஷ்டம் எனக்கு புரியறது. என்னோட மிஸ்டேக் தான். என்னமோ தெரியல, ராத்திரி ஆனா அப்படி ஆயிடுறது. சின்ன குழந்தையில இருந்து எப்படியோ அப்படியே தான் இப்பவும் நடந்துக்கிறேன். என்னது, சின்ன குழந்தையில இருந்தே இப்படிதான் நடந்துக்கிறியா? ஆமா. 9 மணி ஆனா நேக்கு தூக்கம் கண்ணை சொட்ட ஆரம்பிச்சிரும். அப்புறம் எந்த ராஜா எந்த பட்டணத்துக்கு போனா நேக்கு என்னன்னு தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஓ, நீ தூங்குறத பத்தி சொன்னியா? நீங்க எதை நினைச்சுண்டேள்? எதையோ நினைச்சுண்டேன். எல்லாம் மறக்கிற மாதிரியா நடந்திருக்கு? எப்போதும் நினைச்சுட்டே இருக்க மாதிரினா நடந்திருக்கு. ரொம்ப சாரிண்ணா. அதையெல்லாம் மறக்கிற அளவுக்கு இன்னைக்கு நடந்துக்கிறேன் பாருங்க. வினோ வினோ வினோ, எப்படி மறக்க வைப்ப? இதெல்லாம் கோயிலே பேசணுமா? ராத்திரி வரைக்கும் பொறுத்துருங்கோ. இன்னைக்கு நீங்களே தூங்கணும்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். நேத்திக்கும் முந்தா நேத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டி முதலுமா போனஸோட திருப்பி கொடுப்பேன். அது கச்சாரமா? அது கச்சாரமா? முத்தம் கொடுத்தோன்னு என் காதுல ஒரே லவ் சாங்கா கேக்குறது. ஐயோ, உங்க போன் அடிக்கிறது. ஆமால, ஆபீஸ் கால். இத வந்துடுறேன். ஹாய் ஷாமலா, சொல்லுங்க. என்ன சிச்சு, எல்லாம் செட் ஆயிடுதா? ஆயிண்டே இருக்கு. ஆயிண்டே இருக்குன்னா வினு நார்மலா இருக்காளா இல்லையா? நார்மலாவா? ரொமான்டிக்காவே ஆயிட்டா? பின்றா போங்கோ. உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பளிச்சுன்னு என் கைய பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டா. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றேன்? நீங்க தானே ஐடியா கொடுத்தேன், அதான் உங்களாண்ட சொல்லிட்டு இருக்கேன். அவளை கோயிலுக்கு கூட்டு போங்க, எல்லாம் செட் ஆயிடும் சொன்னேன். கூட்டு வந்தேன், எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடுத்து. நான் தான் சொன்னேனே, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. உங்களுக்கு தான் ஷாமலா நான் தேங்க்ஸ் சொல்லணும். என் கஷ்ட காலத்துல ரொம்ப மாரல் சப்போர்ட்டா இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னத்துக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிண்டு? சந்தோஷமா இருங்கோ. விஷ் யூ எ லவ்லி ஹனிமூன். போனை வச்சுடுறேன், நான் அப்புறம் பேசுறேன். பை பை.
எங்க இருக்க? வினோ 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 ஐயோ வினோ ஐயோ வினோவை காணமே. ஐயோ ആ മോളെ നീ ആരാന്ന് എനക്കറിയാമോ? മുന്തന പിറവിലെ നീ രാജവംശത്തിൽ നിന്ന് വന്ന കൊച്ചു തമ്പ്രാട്ടിയാണ്. നീ വാഴപ്പള്ളിക്കാവിലെ യക്ഷിയുടെ വംശമാണ്. കുട്ടി കണ്ണേ മുടി അത്രയും ഓർമ്മിക്കണം. வினோ இங்க எதுக்கு உட்கார்ந்திருக்க? இந்த சமையலோட நோக்கி என்ன பேச்சு? எந்திரி வா போலாம். இருங்க நான் பேசிட்டு எந்திரி வந்துடுறேன். சொல்றேன்ல வினோ. இருங்க எந்திரி. മോളെ வா வினோ. തമ്പ്രാട്ടി കുട്ടി சுவாமி നിക്കൂ. ஷோ வா. ஏன் இப்படி நடந்துக்கிறேன்?